அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 107, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 17. இப்போ இவர்களுக்கு அந்த பொருட்களை, உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்பிட்டாங்களா, அவர்கள் போய் அங்கே தங்களுடைய தந்தைகிட்ட சொல்கிறாங்க. இதை நீங்கள் 12வது அத்தியாயத்தில் 63வது வசனத்துலேருந்து இப்போ தொடருவோம். இதில் தமது தந்தையிடம் அவர்கள் சென்றதும், தந்தையே, இனிமேல் உணவுப் பொருட்கள் எங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது, எனவே எங்களுடன் எங்கள் சகோதரரை நீங்கள் அனுப்புங்கள், உணவுப் பொருட்கள் வாங்கி வருகிறோம், அவரை நாங்கள் பாதுகாப்போம், அவர் விஷயத்தில் எந்த பயமும் வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்க தந்தை, இப்படி தான் முன்னாடி ஒரு தடவை இவரது சகோதரர் விஷயத்தில் உங்களை நம்பியது போல் இவர் விஷயத்தில் நான் உங்களை நம்புவேனா? அல்லாவே சிறந்த பாதுகாவலன், அவன் கருணையாளர்களில் மிக பெரும் கருணையாளன் என்றும் அவர் கூறினார். அவர்கள் தமது பொருளை திறந்து பார்த்தபோது தங்களின் பொருட்கள் தங்களிடமே திரும்ப வந்துள்ளதை கண்டனர். எங்கள் தந்தையே, நாங்கள் அக்கிரமம் செய்யவில்லை, இதோ எங்கள் பொருட்கள் எங்களிடமே திரும்பி வந்துவிட்டது, தமது குடும்பத்தாருக்காக உணவு வாங்கி வருவோம், எங்கள் சகோதரையும் பாதுகாப்போம், இன்னொரு ஒட்டக சுமையை அதிகமாக நாங்கள் கொண்டு வருவோம், இது எங்களுக்கு மிகவும் எளிதானது என்று சொல்கிறாங்க. இப்போ அவர் பெரியவர், குழந்தை கிடையாது இல்லையா, வளர்ந்துட்டாங்க இல்லையா, காலம் போய் உருண்டு ஓடிடுச்சு. அதனால் உங்கள் அனைவருக்கும் ஏதேனும் உடனே அவர்கள் தமது பொருளை திறந்து பார்த்துட்டு அந்த பொருள்களை மறைச்சி எல்லாத்தையும் வச்சுட்டு அப்போ தான் கொண்டு வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை பார்த்த உடனே அவர்களுக்கு திரும்பி போகணுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. உடனே உங்கள் அனைவருக்கும் ஏதேனும் ஏற்பட்டாலே தவிர அவரை கொண்டு வந்து நீங்கள் சேர்ப்பதாக அல்லாவின் பெயரால் நீங்கள் எனக்கு உறுதிமொழி அளிக்காத வரை அவரை நான் உங்களுடன் அனுப்ப மாட்டேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் வாக்குறுதி அளித்த போது நாம் பேசி கொண்டதற்கு அல்லாவே பொறுப்பாளன் என்றும் கூறினார். என்ன, அவங்கள்ட்ட வாக்குறுதி வாங்கிட்டு என்ன என் பையனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாரு, வாக்குறுதி வாங்கிக்கிறார். உடனே மேலும் சொல்கிறாங்க, என் மக்களே, ஒரே வாசல் வழியாக நீங்கள் அனைவரும் ஒன்றாக நுழையாதீர்கள், பல்வேறு வாசல் வழியாக நுழையுங்கள், அல்லாஹ்விடமிருந்து சிறிதளவும் உங்களை நான் காப்பாற்ற முடியாது, அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உள்ளது, அவனையே சார்ந்துள்ளேன், சார்ந்திருப்போர் அவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்றும் கூறினார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அறிவுரையை சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. எங்கே, எகிப்துக்கு தான் மகனையும் அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் எல்லோரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட போகிறாங்க. அப்படி போகும்போது சொல்லி அனுப்புனாங்கல்ல, அதில் எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை. எல்லா